இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமாக எடுத்துருங்க எடுக்கவே மாட்றாங்க. நிஜமாவே நம்ம இருக்கமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். திரும்ப மெதுவாக டைரக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். செல்வா அப்படின்னா ஐயா அப்படிம்பாரு. அவர் ஐயான்னு கூப்பிட்டு அப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போச்சு. திடீர்னு பிரசாந்த் சாருக்கு அடிப்பேன். அவரும் ஐயாம்பார். அப்போ இருக்கோம் கன்ஃபார்ம். செல்வாக்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பல இலக்கணங்களை உடைச்சார் ஷூட்டிங் டைம்லேயே. நான் கேட்பேன், இது இங்கே எடுக்கணுமே அப்படின்னேன். அது வேண்டாம் அப்படின்னு. ஏன் செல்வா அப்படின்னு. இல்லை, நான் யாரை கிட்ட கொண்டு போய் ஜனங்களுக்கு காட்டணுமோ அவங்கள மட்டும் தான் கிட்ட காட்டுவேன் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வேற ஒரு சினிமாவாக இருக்குது, சினிமா மாறிட்டு இருக்கு அப்படின்றத செல்வா மூலமாக உணர்ந்துக்கிட்டேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படத்தில் சொன்னேன், யாரை கிட்ட காட்டணுமோ அவங்கள தான்டா காட்டணும், இது செல்வா சொல்லியிருக்கேன்டா அப்படின்னு. கிட்டத்தட்ட 2022 என்கிட்ட பிரசாந்த் சார் அனுப்பிச்சி விட்டார். அவரை கதை கேட்டாச்சு. ஒரு சில கதைகள் தான் நம்மளை சாப்பிட விடாது, தூங்க விடாது. அப்படி கதையை சொல்லிவிட்டு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டார். படித்து முடித்ததுக்கப்புறம் நான் தூங்கலை, சாப்பிடல, சுற்றி வந்துட்டுருக்கேன். இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமாக எடுத்துருங்கன்னு. எடுக்கவே மாட்றாங்க. நிஜமாவே நம்ம இருக்கமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். திரும்ப மெதுவாக டைரக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். செல்வா அப்படின்னா ஐயா அப்படிம்பாரு. அவர் ஐயான்னு கூப்பிட்டு அப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போச்சு. திடீர்னு பிரசாந்த் சாருக்கு அடிப்பேன். அவரும் ஐயாம்பார். அப்போ இருக்கோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போய் கடைசி அப்புறம் தான் செட்டில் பேசும்போது மகாதேவன் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன மகாதேவன் சொல்கிறது நான் அவரை சொல்கிறேன், துல்கர் சாரை சொல்கிறேன். ஏன்னா அந்த மகாதேவன் அப்படின்ற பேரை ஒரு முறை உச்சரிக்கும் போதும் என் ஆத்மா அவ்வளவு மகிழ்ச்சி அடையும். அப்படி உச்சரித்த ஒரு இடம், ஒரு தருணம். அவர் சொன்னார், நீங்கள் 2022 தானே, நான் 2019 வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. உங்களோட நான் 3 வருஷம் முன்னாடி அப்படின்னாரு. ராணாட்ட பேசினா 16ன்றாரு. என்னையா நடக்குது அப்படி. அதாவது ஒரு படைப்பை நாம் இயக்குவது வேற, படைப்பு நம்மை இயக்கும், நம்மளை ஓட விடும், அழுக விடும், கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும். அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே ஓட விடும். அதுதான் உண்மையான படைப்பு. அப்படி காந்தா எங்கள் எல்லாத்தையுமே ஓட விட்டுச்சு. நான்லாம் ஒரு 8 மாதம் ஆரம்பிச்சையோடய சுற்றி இருந்தேன். எங்கே போனாலும் சரி ஃபோட்டோ எடுத்துடாதீங்க அப்படின்னு கையை வச்சு பொத்திட்டே அலைவேன். அவ்வளவு நிறைவை தந்த ஒரு படைப்பு செல்வா கிட்ட. இது செல்வா முதல் படம்னே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா செல்வா கிட்ட அவ்வளோ இருக்குது. செல்வா கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பல இலக்கணங்களை உடைச்சார் ஷூட்டிங் டைம்லேயே. நான் கேட்பேன், இது இங்கே எடுக்கணுமே அப்படின்னேன். அது வேண்டாம் அப்படின்னு. ஏன் செல்வா அப்படின்னு. இல்லை, நான் யாரை கிட்ட கொண்டு போய் ஜனங்களுக்கு காட்டணுமோ அவங்கள மட்டும் தான் கிட்ட காட்டுவேன் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வேற ஒரு சினிமாவாக இருக்குது, சினிமா மாறிட்டு இருக்கு அப்படின்றத செல்வா மூலமாக உணர்ந்துக்கிட்டேன். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க படத்தில் சொன்னேன், யாரை கிட்ட காட்டணுமோ அவங்கள தான்டா காட்டணும், இது செல்வா சொல்லியிருக்கேன்டா அப்படின்னு. அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாரு செல்வா. அவர் முதல் படமெல்லாம் கிடையாது. இது அந்த படைப்புக்குள்ளே ஊறி திளைச்சு போனவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும். செல்வா வாழ்க, நல்லா பெருசாக வருவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு முறை செல்வாவை நினச்சா அந்த சிரிப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அவ்வளோ சந்தோஷமான ஒரு சிரிப்பு. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த சிரிப்பு அப்படியே போயிடும். டேக் போயிட்டே இருக்கும். நான் டயர்டாகிடுவேன். முதல் 4 வாட்டி கற்றுவேன், 5ஆவது வாட்டி அப்படியே ஆகிட்டு செல்வா பார்த்தா ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்பில் திரும்ப எனர்ஜி வரும். அப்படி ஒரு உழைப்பாளி. உங்களுடைய உழைப்புக்கு வானமே இல்லை. வெல்க. என் பிள்ளை மகாதேவன் என்ன நடிப்பு சக்கரவர்த்தி. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது அப்படிமா. அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் தகுதியானவர் பிள்ளை. என்னன்னா ஒரு சில சீன்ஸ் செல்வா சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், இது நிஜம்னு என்னை நம்பவை, நான் நிஜம் நம்பணும், அப்போ தான் எனக்கு நடிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறார். அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதனால எங்கள் செட்டில் நிறைய நிஜங்கள் மட்டுமே இருக்கும். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொய்யா வணக்கம் சொல்லிக்கிறது, பொய் சொல்லிக்கிறது, நடிக்கிறது எதுவுமே இருக்காது. எல்லாமே நிஜமாக இருக்கும். அப்படி தான் அவரை பார்த்தேன். அவருடைய மனசுக்கு இன்னும் எங்கேயோ எவ்வளவோ தூரம் போவார். வாழ்த்துக்கள் சார். ஏன்னா கிட்டத்தட்ட படம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. நான் ஃபோனில் கூட பேசினா சார் அப்படின்னு கூப்பிட்ருவோமோ, அவர் நம்மளை சார்னு கூப்பிட்ருவாரோ, அந்த மகாதேவன் ஐயா அப்படின்ற இடம் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் பேசவே இல்லை. செல்வாட சொல்லுவேன், மகாதேவன்கிட்ட சொல்லுங்கள், நான் கேட்டேன்னு சொல்லுங்கள், பல தடவை சொல்லியிருக்கேன்.
இந்த அன்பு என்றைக்குமே இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு.